இன்றைக்கான டெய்லி வெக்காபுலரி பார்க்கலாம். ஸோ இன்றைக்கும் இந்த ஸ்லீப் வெக்காபுலரி தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் கொட்டாவி விட்டேன். இந்த கொட்டாவி அப்படின்னா யான் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ நான் கொட்டாவி விட்டேன், அப்போ பாஸ்ட்டு தான். அப்போ அது எப்படி சொல்லலாம்? ஐ யான்டு. ஐ யான்ட் அப்படின்னு சொல்கிறேன். அப்போ யாண்டுனா கொட்டாவி விட்டேன். அடுத்தது இது தூங்க போக வேண்டிய நேரம், அதாவது டைம் ஆச்சு தூங்க போகணும், அவ்வளோதான் இந்த சென்டென்ஸ். ஒரு பெரிய சென்டென்ஸ் இல்லை. இது டைம் ஆயிடுச்சு, இப்போ நீங்கள் தூங்க போகிறதுக்கான நேரம் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அப்போ இந்த சென்டென்ஸ் எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? இட்ஸ் டைம் டு கோ டு பெட். அவ்வளோதான். இட்ஸ் டைம் டு கோ டு பெட். தூங்க போகிறதுக்கான நேரம். அடுத்தது நான் தூங்க போகிறேன், அவ்வளோதான். ஸோ இந்த போகிறேன், நான் செய்ய போகிறேன், நான் இதை பண்ண போகிறேன், நான் சாப்பிட போகிறேன், தூங்க போகிறேன் அப்படின்னு சொன்னாவே இந்த போகிறேன்ற வேர்டு யூஸ் பண்ணாவே இந்த கோயிங் டுன்ற வேர்டு யூஸ் பண்ணோம். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ நான் தூங்க போகிறேன், இதை எப்படி சொல்லலாம்? ஐ ஆம் கோயிங் டு ஸ்லீப். ஐ ஆம் கோயிங் டு I'm going to sleep. ஸோ அதுதான் இந்த தூங்க போகிறேன் அப்படின்னு சொன்னாவே going to sleep. ஓகே, அடுத்து நான் தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறேன். அதாவது நான் ஆல்ரெடி தூங்கிட்டேன், இல்லை நான் தூங்கிட்டேன், நீ வரும்போது நான் தூங்கிட்டேன். ஸோ எப்படி என்ன சொல்லலாம்? ஆனால் நான் தூங்கிவிட்டேன். இந்த சென்டென்ஸ் எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இதே மாதிரி நீங்களும் ஈஸியாக இங்கிலீஷ் கற்றுக்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். இஃப் யூ வாண்ட் டு லேர்ன் மோர், ப்ளீஸ் ஃபாலோ மை சேனல். See you in the next video.